மக்களுக்கு நல்லாவே தெரியும், வேற வழி இல்லை. அவரு அந்த ஒரு சீட்டு, அந்த ஒரு தொகுதி வாங்குறதுக்காக போயிருக்காரு. அதே நேரத்தில் மிஞ்சி போனால் அவர் ஜெயிச்சாரு அப்படின்னா அதிமுக தோக்கம், அதாவது திமுக தோக்கப்படுறதுக்கு கிட்டத்தட்ட உறுதியான எந்த ஒரு சூழ்நிலை. ஒருவேளை இவங்களாம் ஆசைப்படுற மாதிரி 0.001% திமுக ஜெயிக்கிறோம் என்ன கிடைக்கும்? சேகர்பாபு கிடைக்கிற மாதிரி ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கும். இவரும் ஜெயிச்சாருன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து நீங்க எடப்பாடி அவருடைய மவுசுக்கு அவர் மக்களை சந்திக்கும் பேசிய பேச்சுகள் இன்னைக்கு மக்கள் மனதில் எங்கேயோ ஒழிஞ்சிருக்கு. மக்கள் காலையில் எங்கேயோ ஒழிஞ்சிருக்கு. மக்கள் வந்து அவரை அந்த மாதிரி நல்ல மனுஷன், இவரையே நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது, இவரையே நம்ம வந்து இந்த வாஷிங் மிஷினில் நீ என்ன ஊழல், என்ன கஞ்சா கேஸ், நீ என்ன பண்ணிட்டு உள்ள கூட வாஷிங் பரிசுத்தமான. வணக்கம். கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சத்யன் ராமசாமி அவர்கள். வணக்கம். சமீபத்தில் அதிமுக மூலமா 3 முறை முதலமைச்சராக இருந்திருக்காரு. கட்சி அவருக்கு உரிய அங்கீகாரம் கொடுத்துருக்கு. அவர் செய்த துரோகத்துக்காக திரு எடப்பாடி அவர்கள் கட்சியில சேர்த்துக்கல அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிற இந்த சூழ்நிலையில அவர் திமுகவில் சேர்ந்தது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு பொதுமக்கள் கேட்குறாங்க. அந்த கேள்வியுடைய உண்மை இல்லை. உண்மைதான் சார். அவர் ஆக்சுவலாக ஒரு வாட்ஸ்அப் குழு வச்சு நடத்திட்டு இருந்தார் சார். இந்த வாட்ஸ்அப் குழு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வாட்ஸ்அப் குழு நம்மளாம் குரூப் வச்சுருக்கோம். அதனுடைய நோக்கம் என்னென்னா, ஏதாவது ஒரு டார்கெட் இருக்கும். கோவா போகலாம், இது போகலாம், கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு பிளான் இருக்கும். அப்படியே டக்குன்னு பேசுவோம். கடைசி நேரத்தில் பார்த்தா டக்குன்னு அன்னைக்கு டேட் வந்துடும். டேட் வந்தோடனே இதுரா மச்சான் அது மச்சான் அப்படின்னு சொல்லி டக்குன்னு பிரிஞ்சிடும். டக்குன்னு எல்லாம் குரூப் லெஃப்ட்னு வரும். கடைசியில் அட்மின் லெஃப்ட் குரூப் டெல்ட் ஆயிடும். இது நம்ம பார்த்துருவோம். அந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குழு வைத்து நடத்தி கொண்டிருந்தார் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். ஓபிஎஸ் அவர்கள் என்ன அவருடைய நோக்கம் என்னவா இருந்ததுன்னா, அதிமுக பல ஃபேக்ஷனாக இருந்தது. அதிமுகவுடைய என்னுடைய பலம் கொண்டு நான் ஒற்றை அதிமுகவை என்னுடைய மொத்த ஃபோர்ஸையும் இறக்கி நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை அறிவிச்சார் சார். அந்த திட்டத்தில் பல பேர் அவர் கூட போய் சேர்ந்தாங்க. ஆமாம், எல்லாரும் அதிமுக ஒற்றை அதிமுக மாறணும், வைக்கணும், டிடி உள்ள வரணும், இது சின்னம்மா உள்ள வரணும், அப்படி எல்லாரும் பிளான் பண்ணி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வாட்ஸ்அப் குழு வழக்கம் போல் என்னென்னா, கொஞ்சம் உடஞ்சி திமுகவில் போய் சேர்ந்துச்சு, கொஞ்சம் உடஞ்சி அதிமுகவில் போய் சேர்ந்துச்சு. அதுக்கப்புறம் அட்மினே திமுகவில் போய் சேர்ந்துருக்காரு. இதுதான் உண்மை. நான் சொல்றது தான் நடந்திருக்கு. அதில் என்னென்னா, அவர் அங்கே போனது இல்லாமல் போய் தளபதியினுடைய ஆட்சி மிகப்பெரிய ஆட்சி, தளபதியின் ஆட்சி இதுவரைக்கும் நடக்காத ஆட்சி, தலைவர் தளபதி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அச்சான்னு பேசுறாரு. இதுவரைக்கும் ஓகே. அவருக்கு என்னன்னா, தம்பி இன்பநிதி வாழ்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வரும் பார்த்தீங்களா, அன்னைக்கு தான் சார் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, 3 முறை 2001, 2014, 2016 3 முறை உங்களை நம்பியது அதிமுக. உங்களை அதிமுக நம்பியதால் மக்களும் நம்பினார்கள், மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள். ரைட்டுங்களா? 96 நீங்க பெரியகுளத்தினுடைய நகரமன்ற பொறுப்பாளராக இருக்கட்டும், 2001 நகரமன்ற தலைவராக மாதிரி எம்எல்ஏவானதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வருவாய்த்துறை அமைச்சர், அதுக்கப்புறம் நீதித்துறை அமைச்சர், அதுக்கப்புறம் ஐயா எடப்பாடியார், நீங்க எடப்பாடியாரோட ஆட்சி நீங்க துணை முதலமைச்சராக இருந்தீர்கள். இப்படியான எல்லாமே உங்களுக்கு கொடுத்தது அதிமுக. உங்களுடைய பதவி சுகத்தை நீங்க அனுபவித்தது காரணம் அதிமுக. அதிமுகவுடைய வாக்குகள், அதிமுகவினுடைய இரட்டை சின்னத்துக்கான வாக்குகள், அதிமுகவுடைய தொண்டர்கள், அதிமுகவுடைய தொண்டர்கள் உழைப்பு, இது எல்லாம் காரணம். இது எல்லாத்தையும் உதாசீனப்படுத்திட்டு நீங்க நேர் எதிராக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாகிய நீங்க தாவேகா போய் சேர்ந்துருந்தீங்களா, நாம் தமிழர் கட்சி போய் சேர்ந்துருந்தீங்களா, தமிழர்னு விட்டுக்கலாம், ஒரு வீட்டு பெரிய விட்டா விட்டுக்கலாம். தாவேகா போய் சேர்ந்துருந்தீங்களா, செங்காட்டியர் மாதிரி பாருங்க, அவர் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, என்னடா நடக்குதுங்கன்னு தெரியாம உட்காந்துருக்காரு. அப்ப அப்படிப்பட்ட மாதிரி போயிருந்தீங்கன்னா கூட சரி, கட்சியில எடப்பாடியாரோட இவரே அங்கீகாரம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு பல பேர் யோசிச்சாங்க இல்ல. இப்ப இவர் எடுத்துக்க இந்த முடிவை பார்த்து இவருக்கெல்லாம் கொடுத்துடவே கூடாது, இவர் விஷம்ன்றத எடப்பாடியார் முதல்ல கணிச்சிட்டாரு. ஒரு அரசியல் சாணக்கியன்னு பேசுறாங்களா, அப்படிப்பட்ட நேர் எதிரான திமுக சேர்ந்தது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான செயல்ன்றது அவருக்கே தெரியும் சார். மக்களுக்கு நல்லாவே புரியும், வேற வழி இல்லை. அவருக்கு அந்த ஒரு சீட்டு, அந்த ஒரு தொகுதி வாங்குறதுக்காக போயிருக்காரு. அதே நேரத்துல மிஞ்சி போனா அவர் ஜெயிச்சாரு அப்படின்னா அதிமுக தோக்கம், அதாவது திமுக தோக்கப்படுறது கிட்டத்தட்ட உறுதியான இந்த ஒரு சூழ்நிலை. ஒருவேளை நீங்களாம் ஆசைப்படுற மாதிரி 0.001% திமுக ஜெயிக்கிற பட்சத்தில் என்ன கிடைக்கும்? சேகர்பாபு கிடைச்ச மாதிரி ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கும். இவரும் ஜெயிச்சாருன்னா, இவரு ஜெயிச்சது 2024 இவர் 2வது இடத்துக்கு வந்த காரணமே என்டிஏவோட ஓட்டு தான்.
அதை வச்சுட்டு நான் அதிமுக கீழே தள்ளிட்ட பார்த்தீங்களா, 3வது இடத்துல தள்ளிட்ட பார்த்தீங்களான்னா பேசி திட்டிட்டு இருந்தாரு. கரெக்டுங்களா? அப்ப இவர் ஜெயிக்கிறதே இப்போ ஒரு குதிரை கும்புன்ற போது ஒருவேளை ஜெயிச்சாருன்னா சேகர் மாதிரி திமுக திமுக போனோம் எல்லாருக்கும் அமைச்சர் பதவி கொடுத்து வச்சிருக்காங்களா, ரகுபதி மாதிரி அந்த மாதிரி இவருக்கு ஏதாவது ஒரு பதவி கொடுப்பாங்க, அவ்வளவுதான். ஏன் இவர் அமைச்சர் பதவியில் இருந்தது இல்லையா, அமைச்சர் பதவி கண்டதே இல்லையா, இதெல்லாம் அவர் மீறி எங்க போயிருக்காருங்கிறதுதான் கொஞ்சம் மன வருத்தமா இருக்கு. ஏன்னா ஓபிஎஸ்ன்றவர் வந்து அதாவது நல்லவர் நினைச்சோம், இந்த இடத்துல அவர் நல்லவர் நியாயமானவர்ன்றது உடையுது. பல நேரங்கள் இது பண்ணி உடைஞ்சிருச்சு. அப்ப வந்து கட்சி மேல இருக்கிற ஆசை, பதவி கட்சிக்குள்ள பதவி மேல இருக்கிற ஆசைன்னு நம்ம அதை இக்னோர் பண்ணோம். ஆனா இது அப்படி இல்லைல்ல, இது எப்படி மட்டும் எனக்கு பதவி வேணுன்ற ஆசைன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப அப்படிங்கும் பொழுது ஒரு மேல மதிப்பு மரியாதை குறையுது. நீங்க நேஷனல் ட்ரோல் சார், அவரு 3 முறை உங்களை சிஎம் ஆக்கிற ஒரு கட்சியிலிருந்து அப்படி நேரெதிரி எதிர்கட்சிக்கு போய் சேர்றீங்களே, எந்த கட்சி வேண்டான்னு உங்களுடைய தலைவர் நீங்க மதிக்கிற எம்ஜிஆர் வெளில வந்தவரோ அந்த கட்சியில போய் சேர்றீங்களே, போய் சேர்த்து கூச்சமே இல்லாம அது தாய்க்கலாம்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி நீங்க நேஷனல் ட்ரோல் நேஷனல் மீடியா கேள்வி கேட்கறாங்க. அவருக்கு நேஷனல் மீடியால கேள்வி கேட்கிற கேள்வியும் புரியாது, இந்த லாங்குவேஜும் புரியாது, இவருக்கு பதிலும் சொல்ல தெரியாதுன்றதுனால அவர் அதை கடந்து போவார். ஆனால் நம்மளால கடக்க முடியாது இல்லையா? ஸோ இப்படி ஒரு ரோசி டீ கடன் வச்சு நடத்திட்டு இருந்தாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிலைமை கொண்டு வந்து விட்டது அதிமுக. அப்போ அந்த அதிமுகவை இவர் வந்து ஏமாத்திட்டு கடைசி நேரத்தில் போறாரு அப்படின்னா அது 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 ஏற்றுக்க முடியும் சார், ரசிக்கலை, சகிக்கலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். இது ஒரு நல்லது ஏதோ ஒன்று எவனோ எங்கேயோ பண்ணது நமக்கு நல்லதுன்ற மாதிரி சின்னமா தனிக்கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. தேவையில்லாம பல பேச்சுகளை பேசிட்டு பல ஃபேக்ஷன்ஸ் இருந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா திமுக தாவேக்கான அந்த அங்கே செட்டில் ஆயிட்டாங்க, முடிஞ்சுது. அதே மாதிரி ஓபிஎஸ் திமுக போய் சேர்ந்துட்டார். இன்னும் பல பேர் ஐயா வைத்திலிங்கம் அவர்கள் இன்னும் பல பேர் போய் சேர்ந்துட்டாங்க. ஐயப்பன் எம்எல்ஏ இப்ப பல எம்எல்ஏக்கள் போய் சேர்ந்துட்டாங்க. ரைட்டு, ஓகே. இப்போ நல்லது நடந்ததுன்னா இனி எந்த தொந்தரவும் இல்லாம எடப்பாடியார் அடிச்சு ஆகும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி அப்படின்னா திமுக சொல்ற மாதிரி, குறிப்பா திமுக வைக்கிற குற்றச்சாட்டு மக்கள் நினைக்கிறதுக்கு முரணாக திமுக வைக்கிற குற்றச்சாட்டுன்னா அதிமுக அழிஞ்சிடும். மக்கள் சொல்றாங்க தெளிவா, அதிமுக அழிய வாய்ப்பே இல்லை, வாய்ப்புல 10,000 ரூபாய் கருணை தொகை தரேன்னு சொல்றாரு. இது எவன் சொல்லுவான்? திமுக இந்த மாதிரி ரிஸ்கை எடுக்குமா? திமுகவுக்கு இந்த மாதிரியான ஒரு 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 எண்ணம் தோணுமா? ஏன்னா 5 ஆண்டுகள் நீங்க பட்ட கஷ்டத்தை உங்க கூட இருந்து உங்களில் ஒருவனாக நான் பார்த்துருக்கேன். அதனால முதல்ல நீங்க என்னை ஆட்சி கட்டில் அமர வைத்த உடன் என்னுடைய முதல் கையெழுத்து எதுவாக இருக்கும் என்றால் எல்லார் அக்கௌண்ட்டுக்கும் 10,000 ரூபாய். ஏன்னா இங்க உங்களுக்கு ஏற்பட்ட லாஸ்ல இருந்து உங்களை மீட்கணும். அதனால என்னால முடிஞ்ச ஒரு 10,000 போறேன், நீங்க எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்ற திட்டம் வந்து இன்னைக்கு பட்டி தொட்டியும் பேசப்படுகிறது. இன்னைக்கு தமிழ்நாடு உங்களுக்கு இன்னும் சொல்ல போனா நேஷனல் மீடியாவில் இன்னைக்கு நியூஸ். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கும் பொழுது நீங்க அதிமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திமுக என்ன சொன்னா அதிமுக அழிச்சுக்கணும். சரிப்பா, நீங்க ஆசைப்படி அழிச்சாலும் கூட இந்த கட்சி வைகோ கட்சி மாதிரி ஆகுது வைங்களேன் வச்சுக்கோங்க, இல்லை இடதுமணி சொல்ல மாதிரி ஆகுதுன்னு வைங்களேன், இல்லை விசிகா மாதிரி அப்படி இல்லைன்னா அதுக்கு கீழே போகுதுன்னு வைங்களேன். ஆனா அது வரைக்கும் ஒரே ஒரு பொதுச் செயலாளர் தான் எடப்பாடியார் கிளியர் ஆயிடுச்சா. அவர் எடுக்கிற முடிவு தான் இன்னைக்கு அண்மை அதிமுக, அவரோடதுதான் இரட்டலை, அவர் எடுக்கிற அவருடைய வழிகாட்டுதல் மட்டும் அதிமுக தொண்டர்கள் அதிமுக நிர்வாகிகள் நடக்கணும் அப்படின்றது அவருக்கு ஒரு பெரிய கிளாரிட்டி. ரசிகர்கள் அதாவது தொண்டர்களுக்கு பெரிய கிளாரிட்டி. ஓகே, இனி எவனும் வரமாட்டான், ஒரு தொல்லையும் கிடையாது, நம்ம இனிமே அடிச்சாரலாம். நம்மளுடைய ஒரே எதிரியாரு ஸ்டாலின், மக்கள் விரோத ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் ஸ்டாலின் அவர்கள். அந்த ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது மட்டும் தான் நம்மளோட வேலை. கூட்டணி கட்சின்னு நம்ம நம்பி மாமாங்க இருக்கான், 10 பேர் இருக்கான் கிட்டத்தட்ட கூட்டணி கட்சின்னு. மோடி நம்புறாரு எடப்பாடியார் அவர்கள், வேற என்ன வேணும்? இந்திய நாட்டின் பிரதமர் எடப்பாடியார் நம்பும்போது நம்ம யாரு இருக்கோம் சொல்லுங்க? டிடிவி தினகரன் எளிய மூலியமா இருந்தவங்க. திமுக அதிமுகவுக்கு இருந்த கோபத்தை விட 10 மடங்கு 100 மடங்கு கோபமா இருந்தவர் டிடிவி. அவர் இன்னைக்கு ஆதரிச்சு அவர் இன்னைக்கு எடப்பாடியார் தான் சரியா இருக்கிறார், அண்ணன் எடப்பாடியார் பேசுறாரு. அப்ப அப்படிங்கும் பொழுது யாரு அந்த ஒரு என்ன சொல்ற கூட்டணி கட்சியினுடைய தன்மையோட திறமையாக இந்த தடவை எப்படியாவது ஆட்சி கட்டில் அமரப்போவர் எடப்பாடியார். அதற்கு இருந்த இடங்கள் பூரா நீ வெளியே சார், அதனால அடிச்சாடு அப்படின்னு பாருங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து கட்சியில் வந்து பொதுச் செயலாளராக இருக்கும்போது யாருன்னா ஒரு சின்ன தவறு நடந்தால் கூட கட்சியை விட்டு உடனே நீக்கிடுவாங்க. அதாவது தயவு தட்சணமே பார்க்க மாட்டாங்க. அப்போ ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது. அதே கான்செப்ட் தான் திரு இபிஎஸ் அவர்களும் வந்து இப்போ கட்சிக்கு வந்து துரோகம் பண்ணுறவங்கள உடனே கட்சி விட்டு நீக்கிறார். ஆனால் இந்த மாதிரி நீக்கின எல்லாருமே வந்து திமுகவில் போய் சேர்றதுக்கு காரணம் என்ன? அது வந்து ஒரு பலமாக நினைக்கிறாங்களா இல்லை அது அதிமுக பலமீனமா இருக்காங்க? ஸ்டாலின் அவர்கள் வந்து இங்கே எடப்பாடி அவருடைய மவுசு கூடிக்கிட்டே இருந்துச்சு. அவர் மக்களை சந்திக்கும் பொழுது அவர் பேசிய பேச்சுகள் இன்னைக்கும் மக்கள் மனசுல எங்கேயோ ஒழிச்சுக்கிட்டு இருக்கு, மக்கள் காதல எங்கேயோ ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ மக்கள் வந்து அவரை ஆஹா இந்த மனுஷன் நல்ல மனுஷன் தானே, இவரை ஏன் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது, இவரை ஏன் நம்ம வந்து மறுபடியும் வர வைக்கிறதுக்கு பரிசீலனை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ள எப்பயோ போயிட்டாங்க.
இன்னைக்கு மக்களுக்கு மாற்று வேணும் அப்படின்னு பார்த்தா என்னடா மாற்று அப்படின்னு பார்த்தா ஒருத்தரும் தெரியல. ஒருத்தன் குடும்பத்தை ஒழுங்கு நடத்த தெரியாம இருக்கான், இன்னொருத்தன் கட்சி ஒழுங்கு நடத்த தெரியாம இருக்கான், எல்லாரும் திருடுறானுங்க, எல்லாரும் பொய் சொல்றானுங்க. இந்த மனிதர் எடப்பாடி என்பவர் ரொம்ப நியாயமா தன் குடும்பத்துக்கு சொத்து சேர்க்காம, தன் குடும்பத்துக்கு அரசியலை உள்ள பூத்தாம, தன் குடும்ப அரசியலை உருவாக்காம, தெரிந்தே குடும்ப அரசியலை உருவாக்காம, அதே நேரத்துல மக்கள் தான் வேணும், கட்சி தான் பிரதானம், அது தொண்டர்கள் தான் பிரதானம் வாழ்ந்துட்டு இருக்காரு. அதே நேரத்தில் கொரோனா போன்ற ஒரு பெரிய விஷயத்துல நம்மளை காப்பாற்றிருக்காரு. இன்னும் பல நன்மைகள், அது பல என்ன சொல்றது, ஏறக்குறைய அந்த 4 ஆண்டுகளில் 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தார். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஏறக்குறைய 5 வருடங்களாக ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வரல, 6 மாவட்டங்களை உருவாக்கியவர். இது வந்து ஜெயலலிதா அவர்களை விட ஒன்று கூட, அவங்க 5 உருவாக்குனாங்க. அது எத்தனை ஆண்டு, 18 வருஷமோ 16 வருஷமோ அவங்க ஆண்டாங்க நினைக்கிறேன். இவர் வெறும் 4 ஆண்டுகள்ல 6 உருவாக்குறாரு. யாரு? மாவட்டங்கள் உருவாக்குறது. எதுக்கு ஒரு மனிதர் மாவட்டங்கள் உருவாக்கணும்னு நினைக்கிறான்? என்னோட நிர்வாகம் சரியா இருக்கிறது தான் மாவட்டம் உருவாக்கம் நடக்கும். அப்ப எடப்பாடியாருக்கு அந்த எண்ணம் இருக்கு. ஆனா ஸ்டாலின் 5 ஆண்டுகள் ஆட்சி பண்ணிருக்காரு, ஒரு மாவட்டம் உருவாக்குனாரா? இன்னைக்கு வரைக்கும் ஒரு மாவட்டம் உருவாக்கல. நிர்வாகம் பண்ண தெரியாதவருக்கு எப்படி நிர்வாக மேலாண்மை தெரியும்? ஸோ எல்லா வகையிலையும் வந்து எடப்பாடியார் ஸ்டாலின் அவருக்கு மேல இருக்கு. எய்ம்ஸ் கொண்டு வாங்க, செங்கலை காமிச்சு சுத்தி இருந்தார், செங்கல் சைக்கோ மாதிரி. யார்? உதயநிதி அவர்கள். எய்ம்ஸ் கெட்டி திறக்கிறதுக்காக மோடி அவர் வந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் டிஎம்கே பார்ப்பான்ல. எடப்பாடியார் அவர் ஆட்சியில் அவர் சொன்னதெல்லாம் செஞ்சாரு. கொரோனா சார் எல்லாம் செத்துக்கிட்டு இருந்தா, தமிழ்நாடு வந்து மிகை மாநிலமாக இருக்குன்னு சொல்லி பிரதமர் மோடி வாயால அன்னைக்கு வந்து வாழ்த்து வாங்கின ஒரு எடப்பாடியார். அப்படி he was a statesman and he was a proper ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்ஸ் இருக்கிறவர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லைஃப் அவருக்கு ஃபுல்லாவே. அதிமுக மாதிரி ஒரு கட்சியை நடத்துறவர். அப்போ அவர் எல்லாம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா மக்கள் வந்து அங்க போகுது. அது வந்து ஸ்டாலினுக்கு தெரியுது. அதனால எவங்களா நீ வா, உனக்கு ஒரு பதவி வச்சுக்கோ. நீங்களாம் வந்து ஓபிஎஸ் துணை பூஜாரர் பண்றாங்க, யோசிங்க. அப்போ எவன் வந்தாலும் இன்னைக்கு எடப்பாடியார் வேண்டாம் வரையா வா, அவனை நான் சேர்த்துக்கிறேன், அப்படிதான் நீ ஏதோ எனக்கு ஒரு வேலையை ஆட் பண்ணுவேன், அந்த வேலையை வச்சு நான் வந்து என் வண்டியை ஓட்டிக்கிறேன் அப்படின்ற ஒரு பயம். ஸ்டாலின் அவருடைய இன்னைக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கி கொண்டு போய் யாருன்னா எடப்பாடியார். அவர் ஸ்டாலினுடைய மொத்த பயத்தின் உருவம் எடப்பாடியார். அதனுடைய வெளிப்பாடு தானே அப்படியே. மற்றபடி இன்னைக்கு பாருங்க, ஏடிஎம்கேவுடைய 7 மினிஸ்டர் நினைக்கிறேன், ஏடிஎம்கேவிலிருந்து டிஎம்கே போன 7 மினிஸ்டர் இருக்கா இன்னைக்கு. ஏன்னா நீ ஏடிஎம்கே வச்சுதான் நீ டிஎம்கே வாழ்ந்துட்டு இருந்ததான் உண்மை. கடைசியா போன ஓபிஎஸ் வரைக்கும் அதுதான், ஐயப்பன் வரைக்கும் அதுதான். திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து திரு ஓபிஎஸ் மீது வந்து இருக்கிற சொத்து குவிப்பு வழக்கு வந்து உடனே விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் உயர்நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வாஷிங் மிஷின் போட்டு எழுதிட்டாங்க. அவ்வளவுதான் சார். இது சார் செந்தில் பாலாஜி கதை விடவா? நீ யோசிங்க, செந்தில் பாலாஜியை பத்தி அதே கரூர் மாவட்டத்தில் கரூர் ஊரில் அவர் பேசின பேச்சு என்னென்ன பேச்சு. செந்தில் பாலாஜியும் இளவரசியும் வேற மாதிரி உறவுல இருக்காங்கலாம் பேசியிருக்காரு சார். அவ்வளவு அசிங்கமா, அவ்வளவு கீழ்த்தரமா பேசுற ஸ்டாலின். இன்னைக்கு திமுகவினுடைய மிக முக்கிய அமைச்சர்கள் ஒருவராக பலம் வந்து கொண்டிருப்பவர் யாரு? செந்தில் பாலாஜி. ஊழல் குற்றச்சாட்டு வச்சு ஊழல் குற்றச்சாட்டு கேஸ் போட்டது திமுக, இன்னைக்கு அமைச்சராக வச்சிருக்கு அப்படின்னா எவ்வளவு பெரிய கேவலம். இவங்க ஓபிஎஸ் எல்லாம் கண்டிப்பா போக மாட்டாங்க. இந்த ஓபிஎஸ் அவர்கள் வந்து துணை முதல்வராக இருக்கும் பொழுது இங்க நடக்கக்கூடிய எல்லா வளங்களுக்கும் ஓபிஎஸும் ஒரு காரணம் எழுதுனவரா? இன்னைக்கு இந்த ஓபிஎஸ் எப்படி வளர மாட்டேன். அதே மாதிரி ஓபிஎஸ் துணை முதல்வர் ஓபிஎஸ் மேல நீங்க சொன்ன மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் மீது இருக்கும் ஊழல் குற்றச்சாட்டை வெகு விரைவாக இது பண்ணணும் அப்படின்னு ஹைகோர்ட் ஒரு என்ன சொல்ல ஜட்மெண்ட் கொடுக்குது. அதை ஆதரித்து பேசியவர் ஸ்டாலின் அவர்கள். அப்ப இன்னைக்கு சேர்த்துக்கிட்டாரு. அப்ப அதெல்லாம் பொய்யா போயிடுச்சு, அவ்வளவுதான். இது வந்து திமுக வாஷிங் மிஷின், அப்படி இல்லைன்னா திராவிட மாடல் வாஷிங் மிஷின். இந்த வாஷிங் மிஷின்ல நீங்க என்ன ஊழல், என்ன கஞ்சா கேஸ், ரேப்பு, என்ன பண்ணிட்டு உள்ள பண்ணாலும் வாஷ் பண்ணி பரிசுத்தமான தேசப்பிதாவாக மாறிடுவீங்க. அதை அவங்க பண்ணி விட்டுருவாங்க. நன்றி.